வணக்கம். ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் ராமநாதபுரத்தில் 2 ஊர்கள், அதாவது அக்காள் மடம், தங்கச்சி மடம்னே ஒரு தடவை போகும்பொழுது பார்க்க நேரிட்டது. அது என்ன பேர்? அக்காள், ஒரு இடத்துல அக்காள் மடம்னு சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல தங்கச்சி மடம்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறப்ப ஒருவேளை மடம் எதுவும் இங்கே அவங்க பேரில் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அதுக்கு பின்னாடி உள்ள சரித்திர தகவல் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது. பெயர்கள் அக்காள் மடமும் தங்கச்சி மடமும் கூறுகின்ற சரித்திரம் என்னவென்றால், கிபி 1700 அந்த நேரத்தில் அங்கே விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் ஆண்டு வந்தார். அப்பொழுது அவருக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். மூத்த மகள் சிவகாமி நாச்சியார், 2வது மகள் ராஜலட்சுமி நாச்சியார். இந்த 2 மகள்களும் திருமண வயது வந்த பொழுது அவருடைய அக்காள் மகனான தண்டபாணி தேவருக்கு தான் திருமணம் செய்து வைத்தார். 2 மகள்களும் ஒரே ஆண் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார், அக்கா மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ராமநாதபுரம் எப்படி என்றால், ராமேஸ்வரத்துக்கு வழிபட நிறைய யாத்திரிகர்கள் காசியில சென்று வழிபட்டு விட்டு காசி ராமேஸ்வரம், அடுத்து ராமேஸ்வரம் வருவார்கள். அப்படி வரும் பொழுது அந்த காலத்தில் பாலங்கள்லாம் கிடையாது, கடல் வழி பயணம் தான் மேற்கொள்ள வேண்டும். சிறிது தூரம் கடலை தாண்டினால்தான், நாம் இப்பொழுது பாம்பன் பாலம் வழியாக செல்கிறோம், அந்த காலத்தில் பாம்பன் பாலம் கிடையாது, கடல் வழியாக செல்ல வேண்டும் என்பதற்காக யாத்திரிகர்களுக்காக இந்த விஜய ரகுநாத சேதுபதி படகு போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதுவும் இலவசமான படகு சவாரி. இலவசமாகவே படகில் ஏறினால் அந்த கரையில் கொண்டு விடுவார்கள், அங்கே சென்று ராமேஸ்வரத்து ஈஸ்வரனை தரிசித்து வரலாம். இப்படிப்பட்ட வேளையில் இந்த அவருடைய மகள்களை திருமணம் செய்த மருமகனோ தண்டபாணி தேவர், அவர் என்ன செய்தார் என்றால், அவர் அப்படி ஒரு சட்டம் மாமனார் பிறப்பித்திருந்தார், இலவச படகு சவாரி என்று. இவரோ அதாவது படகில் பயணம் செய்பவர்களிடம் காசு வசூலிக்க தொடங்கிவிட்டார். இது முதலில் மன்னருக்கு தெரியாது. அப்படி ஒரு நாள் ஒரு வட இந்திய யாத்திரிகர் வந்த பொழுது அவர் அந்த படகிலே ஏற எத்தனித்த பொழுது அவரிடம் காசு கேட்டார்கள். அவரிடம் காசு இல்லை. என்னிடம் காசு இல்லை, இது இலவச பயணம் தானே என்று கேட்க, இல்லை, காசு தந்தால் மட்டும்தான் அந்த பக்கம் கொண்டு விடுவோம் என்றவுடன் அவருக்கு மிகவும் மன வருத்தமாகியது. ஈஸ்வரனை காசியெல்லாம் சென்று விட்டு வந்தோம், இங்கே வந்த பொழுது இப்பொழுது ஈஸ்வரனை தரிசிக்க செல்ல முடியவில்லையே என்று வருத்தத்தோடு நேரே அரண்மனைக்கே போயிருக்கிறார். போய் மன்னரிடம் முறையிட்டு இருக்கிறார். மன்னனே, நான் இப்படி என்னால் இறைவனை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது, ஏனென்றால் அங்கே படகு சவாரிக்கு காசு கேட்கிறார்கள், என்னிடம் கொடுப்பதற்கு காசு இல்லை என்று சொல்ல மன்னரோ ரொம்ப அதிர்ச்சி விட்டார். இது என்ன, நான் போட்ட சட்டத்திற்கு எதிராக யார் இப்படி சட்டம் இயற்றியது என்று விசாரிக்க உண்மை தெரிய வந்தது. தண்டபாணி தேவரை அரசவைக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை நடைபெற்றது. அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். அன்று இரவே மன்னர் தன்னுடைய 2 மகள்களிடம் ஆலோசனை நடத்தினார். அவர்களிடம் சொன்னார், ஒருவன் இப்படி படகில் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் அந்த படகு சவாரிக்கு காசு வசூலித்து கொண்டே இருந்திருக்கிறான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு 2 மகள்களும் ஒரே குரலில் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே மன்னரோ மகள்களிடம், அதுவே அந்த தவறை செய்தவர் உங்களுடைய கணவனாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று கேட்க அவர்கள் விக்கித்து விரைத்து போய் நின்றிருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் மரண தண்டனை தான், இது உறுதி என்று சொல்லிவிட்டு மன்னர் போய்விட்டார். அடுத்த நாள் அதாவது மன்னர் என்ன கூறினார் என்றால், தண்டபாணி தேவரிடம், நீ செய்தது அதாவது தேச துரோகம் இல்லை, ஈஸ்வர துரோகம், அதனால் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும், அதுவும் சிரச்சேதம் தான் செய்யப்படும் என்று சொல்லி அடுத்த நாள் சிரச்சேதம் செய்யப்பட்டார். அடுத்த நாள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னரின் 2 மகள்களும் எப்படியாவது தன்னுடைய கணவனுடைய முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிடம் என்று ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு முன் இந்த சிரச்சேதம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை அறிந்த அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதாவது அந்த அக்காள் அவள் வந்த இடத்தில் தீக்குளித்தார், அதன் பிறகு தங்கை அவள் வந்த இடத்தில் தீக்குளித்தார். இதனால் அந்த இடம் அக்காள் மடம், தங்கச்சி மடம் என்று பெயர் பெற்றது. இன்றும் அதாவது அந்த இடத்தில் மன்னர்
அவர்களுடைய மகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இடத்தில் சத்திரங்கள் கட்டி மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் என்பது வரலாறு. இன்றும் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏதோ அந்த சரித்திரம் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. ஒரு மன்னர் இவ்வளவு நேர்மையாக தன்னுடைய அக்காள் மகன், அதுவும் தன்னுடைய மகளின் கணவர்கள், அவனை கொன்றால் அவர்களுடைய தாலி பாக்கியமே போய்விடும், அதை கூட பார்க்காமல் தண்டனையை நிறைவேற்றியுள்ளார் என்பது தெரிய வருகிறது. நன்றி, வணக்கம்.